Hello friends, welcome to Maximus YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்டெகிரேஷன் பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, அதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நார்மலாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அதாவது இந்த இந்த டேர்ம் அப்படியே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வேற ஒரு ஃபார்மை மாற்றி நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸோட ஹையஸ்ட் பவர் டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸோட ஹையஸ்ட் பவரோட அதிகமாகவோ ஈக்குவலாகவோ இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸே பாருங்க, இங்கே பாருங்க, எக்ஸோட பவர் 4, இங்கே எக்ஸோட பவர் 3. ஸோ ஆப்வியஸாக நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸோட பவர் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸோட பவரோட அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோடனே நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதை டீகம்போஸ் பண்ணணும். ஓகே, டீகம்போஸும் ஒன்றும் இல்லை, அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். என்ன டிவைட் பண்ணலாம்? ஸோ என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x². ஆக்சுவலாக இங்கே ஒரு எக்ஸ் கியூப் வரணும், அதனால நான் 0x³ போட்டுக்கிறேன். 0x³ எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் x³ தானே வரணும். மைனஸ் 2x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. எதாவது டிவைட் பண்ண போகிறேன், x³ மைனஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கு, எந்த டேர்மோட x³ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு x³ எக்ஸ் பவர் 4, எக்ஸ் இன்ட்டு x² x³ ஆகிடும். இதெல்லாம் ஆகிடும் மைனஸ் x³ எக்ஸ் இன்ட்டு x² மைனஸ் x² ப்ளஸ் எக்ஸ். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ அது கேன்சல் ஆகிடும். இங்கே x³ இங்கே மைனஸ் x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. ஸோ இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் இங்கே x³ இருக்கு இல்லையா, இங்கே x³ வரணும், என்ன பண்ணணும், நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆகும் x³ மைனஸ் 1 இன்டூ x² 1 இன்டூ மைனஸ் எக்ஸ் 1 இன்டூ 1 1. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ், சைன் சேஞ்ச் பண்ணி தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் x² மைனஸ் x² இதுவும் கேன்சல் ஆகிடும். 3x ப்ளஸ் எக்ஸ் 4x ப்ளஸ் இதுவுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோன்னா, இங்கே எந்த டேர்மல் டிவைட் பண்ணுறோமோ அதோட ஹையஸ்ட் பவரோட இது கம்மியாக வந்துருச்சுன்னா நம்ம இந்த டிவிஷனை ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ இதை எப்படி எழுதுவோம், இப்போ எதை நம்ம ஒன்றும் டிவைட் பண்ணல, 4x தான் நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியல, இந்த x³ மைனஸ் x² டிவைட் பண்ணல. பட் x ப்ளஸ் 1 இது என்ன ஆயிடுச்சு, இந்த பெரிய டேர்மை டிவைட் பண்ணி இந்த x ப்ளஸ் 1 வந்துடுச்சு. அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 டிவைடட் பை x³ மைனஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஆல்ரெடி இந்த டேர்மை டிவைட் பண்ண ஒரு டேர்ம் அது x ப்ளஸ் 1. ஓகே, மீதி ரிமைண்டர் என்ன இருக்கு, எதை டிவைட் பண்ண முடியாமல் இருக்கு, 4x தான் நம்ம என்ன பண்ண முடியல, டிவைட் பண்ண முடியல. அதனால 4x இது என்ன வந்துடும், மைனஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இந்த பெரிய டேர்மை டிவைட் பண்ணி ஆல்ரெடி x ப்ளஸ் 1 வந்துச்சு, இதான் டிவிஷன் பண்ணியாச்சு. ஆனால் 4x நம்மளால இன்னும் டிவைட் பண்ண முடியல, அதனால அந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த x ப்ளஸ் 1 நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும், ஆனால் இந்த 4x பை இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இது கேல்குலேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இப்போ நார்மலாக எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் பாருங்க. x³ மைனஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. யூஸ்வலாக இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் இந்த சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். x³ நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது என்ன பண்ணுவோம், இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுவோம், அதனால தான் இங்கே மேலே எழுதிருக்கு. இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வரும், 1 மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். எப்பவுமே யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இங்கே 1 போடுவோம். 1 போட்டால் நான் இங்கே ஃபஸ்ட்டு டைம் எப்பவுமே 0 தான் வரும். 1
ஜீரோ கூட ஆட் பண்ணால் நாங்கள் 1 தான் வரும். 1 இன்ட்டு 1 1 1 மைனஸ் 1 0 1 இன்ட்டு 0 0 minus 1 0 minus 1 1 into minus 1 minus 1 1 minus 1 ஆட் பண்ணா 0. ஓகே, ஒன்றும் இல்லை, இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே நம்பர் போடணும், 0 போடலாம், 1 போடலாம், -1 ஒரு டேர்மாக போட்டே வரணும். போடும்போது இங்கே 0 ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முன்னாடி கீழே 0 தான் வரும். ஸோ 1 0 ஆட் பண்ணால் 1. இப்போ என்ன பண்ணணும், இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 வந்துடும். இப்போ 1 -1 ஆட் பண்ணால் 0. திரும்ப 1 இன்ட்டு 0 0 இங்கே வந்துடும். -1 0 -1 1 இன்ட்டு -1 என்ன ஆகும், -1. ஸோ 1 -1 0. ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த டேர்மை நம்ம எப்படி டீகம்போஸ் பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஆல்ரெடி எக்ஸுக்கு ஒரு ரூட் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி எப்படி இருந்திருக்கணும், எக்ஸ் மைனஸ் 1 இருந்திருக்கணும். அப்போ அது எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். மீதி என்ன, இந்த 1 எடுத்தாச்சு, இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 எடுத்தாச்சு. இப்போ மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் 0 எக்ஸ்னு இருக்கும், நம்ம போடல, -1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 1 இது எக்ஸ் ஸ்கொயர் -1 என்ன ஆகும், இது நம்ம தனியாக இங்கே ரூட்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று எக்ஸ் -1 இருந்திருக்கும், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்திருக்கும், 0. இது சிந்தரிக் டிவிஷன் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. பட் கால்குலேட்டரில் என்ன பண்ணலாம், இதோட ரூட்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபியூச்சரில் நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம் அது. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வர அப்டேஷன்ஸ் நம்ம அதிலே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 4x இதுதான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம் இல்லையா. 4x எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 4x ஓகே, 2x -1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், 4x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இங்கே தான் அப்ளை பண்ணுறோம். ஒரு ஹோல் ஸ்கொயர் இல்லை, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லீனியராக இருக்குது, என்ன பண்ணுவோம், a பை எக்ஸ் ப்ளஸ் 1 போடுவோம். ப்ளஸ் இப்போ ஸ்கொயரோ இல்லாமல் எழுதுவோம், ஸ்கொயர் டேர்மை ஸ்கொயர் இல்லாமல் எழுதுவோம். அடுத்த கான்ஸ்டன்ட் போட்டு என்ன ஆகும், ஸ்கொயரோட எழுதுவோம். ஓகே, அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும், 4x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் வருதோ அதுதான் கீழே எல்சிஎமாக வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு, எந்த டேர்ம் இல்லை, எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் தான் இல்லை. அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் தான் நான் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ a இன்டூ எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி, இங்கே எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் இருக்கணும், 1 தான் இருக்குது, அதனால ஒரு எக்ஸ் -1, இன்னொரு டேர்ம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இன்டூ வேற என்ன டேர்ம் இல்லை, எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்போ என்ன இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இல்லை. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 4x ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் -1 எக்ஸ் ப்ளஸ் 1 c இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ ஏ வேல்யூ ஃபைன் பண்ணால் பிக்கும் சிக்கும் காமனான இருக்க டேர்ம் பார்க்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு போட்டால் இந்த பியும் சியும் கேன்சல் ஆகிடும். இப்போ 4 இன்டூ -1 ஈக்குவல் டு ஏ இன்டூ -1 -1 ஹோல் ஸ்கொயர். இங்கே -1 போட்டால் நாங்கள் -1 + 1 0 ஆகிடும், இங்கே -1 + 1 0 ஆகிடும். ஸோ அந்த ரெண்டு டேர்ம் 0 ஆனதால் இது -4, இது -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும், +4. ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்கும், -2 ஹோல் ஸ்கொயர், -1 -1 -2 ஹோல் ஸ்கொயர். இப்போ -4 4a வந்துடும், கேன்சல் ஆனால் என்ன ஆகிடும், a ஈக்குவல் டு -1. ஸோ நெக்ஸ்ட் பி வேல்யூ ஃபைன் பண்ணணும். பி வேல்யூ ஃபைன் பண்ணால் ஏக்கும் சிக்கும் காமனான டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ சி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறோம், சி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ப்ளஸ் மிஸ் பண்ணிட்டோம், ஸோ சி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். சி வேல்யூ வேணும்னா ஏக்கும் பிக்கும் காமனான டேர்ம் பார்க்கணும். எக்ஸ் -1 எக்ஸ் -1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 இன்டூ 1 4ன்னு வந்துடும். இங்கே 4 இன்டூ 1 4ன்னு வந்துடும். இங்கே 1 போட்டால் 1 -1 0 1 -1 0.
இங்கே என்ன ஆகும்? அது ஜீரோனா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். இங்கே 1 போட்டிங்கன்னா 2c. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 2. c ஈக்குவல் டு 2. ஓகே. இப்போ b நம்ம ஃபைன் பண்ணால் ஏக்கும் சிக்கும் நடுவில் காமனான டேர்ம் இல்லை. பட் நம்ம ஆல்ரெடி ஏக்கும் சிக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஏக்கும் சிக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸுக்கு எனி நம்பர் வந்து 0 கொடுத்துக்கிறோம். ஓகே. எக்ஸுக்கு எனி நம்பர் 0 கொடுக்குறோம். ஏன்னா ஏசி தெரிஞ்சிடும். நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் ஏசின்னா ஈக்குவேஷன் வரப்போது ஏக்கும் சிக்கும் வேல்யூ கொடுத்தா பியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடும். ஏ இன்டூ -1 ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஆகும் 0 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ இங்கே என்ன ஆகும்? 0 போட்டால் -1, இங்கே +1 -1 +1 ப்ளஸ் சி இன்டூ இங்கே 0 போட்டிங்கன்னா 1. இப்போ ஏவோட வேல்யூ தெரியுமா? ஏவோட வேல்யூ -1. ஸோ 0 இங்கே -1 ஹோல் ஸ்கொயர் 1 ஆகிடும். இது 1 இன்டூ -1 மைனஸ் பின்னு வந்துடும். சியோட வேல்யூ 2. ஓகே. ஸோ அப்போ 0 -1 மைனஸ் பி +1 மைனஸ் பி எந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் பியாக மாறிடும். ஓகே. இந்த 2 -1 +1 மாறிடும். அப்போ பியோட வேல்யூ 1ன்னு ஃபைன் பண்ணுங்க. எழுதுங்க. இப்போ அந்த இன்டெக்ரலை எழுதுங்க. ஸோ இன்டெக்ரல் x⁴ -2x² plus 4x plus 1 divided by x³ minus x² minus x plus 1 dx is equal to இதை நம்ம எப்படி எழுதிருக்கோம்? ஸோ இங்கே தான் நம்ம டீகாம்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேர்மை நம்ம டீகாம்போஸ் பண்ணியிருக்கோம். இதே டேர்ம் எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஓகே எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இப்போ இந்த 4x x³ மைனஸ் x² மைனஸ் x ப்ளஸ் 1 தான் இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ இந்த டேர்மை திரும்ப என்ன பண்ணுறோம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு காம்போவில் எழுதுறோம். ஏவோட வேல்யூ என்ன? -1. நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே -1 டிவைடட் பை x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ ப்ளஸ் 1 பை x மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 2 பை x minus 1 whole square. x minus 1 whole square dx. இப்போ இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எழுதலாம். ஸோ இன்டெக்ரல் x dx ப்ளஸ் இன்டெக்ரல் dx. ஸோ மைனஸ் எடுத்துட்டா இன்டெக்ரல் dx பை x ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்டெக்ரல் dx பை x மைனஸ் 1 ப்ளஸ் 2 dx பை x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு தெரியும் x² பை 2. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கு, இன்டெகிரேட் பண்ணால் x வந்துடும். 1 பை x ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் x ப்ளஸ் 1. அதே தான் x மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் x மைனஸ் 1. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறது தனியாக பாருங்க. இது 2ன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா? அது எப்படி எழுதலாம்? 2 இன்டெக்ரல் dx பை x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இன்டெக்ரல் ax ப்ளஸ் b ஹோல் பவர் n dx ஈக்குவல் டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ax plus b ஹோல் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 எக்ஸுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் கீழே வந்துடும். ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுத போறோம்னா இன்டெக்ரல் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் -2 dxன்னு எழுத போறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இதை இன்டெகிரேட் பண்ணால் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட் தான். ax plus b ஏ இருக்கு எக்ஸ் இருக்கு, இங்கே ஏ இல்லை அதனால 1ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்கு, அவ்வளோதான். பியோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ -2. இப்போ இன்டெகிரேட் பண்ணா ஆகும் எக்ஸ் மைனஸ் 1 -2 plus 1 divided by -2 plus 1 x முன்னாடி 1 தான் இருக்கு, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது மைனஸ். ஓகே, இது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் மைனஸ் இந்த மைனஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்? -1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் தான். ஸோ அப்போ இது போல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? -1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்கு. நவ் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், இது ப்ளஸ் இங்கே இன்டெகிரேட் முடிஞ்சால் +3 வந்துடும். x² பை 2 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, லாக் ஏ வந்து என்ன ஆகிடும்? லாக் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு ஏதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்தடுத்து அப்டேட் அந்த சம்ஸ் நம்ம போட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.